ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். அண்ணன் விஜய் ஈரோடுல சம்பவம் செஞ்சிருக்கிறார். உண்மையிலேயே விஜய்க்கு ரோசம் பொத்துக்குச்சுங்க. அப்படி கோவப்பட்டிருக்கிறார். கோவம்னா கோவம், உங்க வீட்டு கோவம், எங்க வீட்டு கோவம்ல ஒட்டுமொத்த கோவத்தையும் இறக்கி இருக்கிறாரு. இனிமேல் விஜயை யாருமே குறை சொல்லவே கூடாது. என்னங்க தப்பு பண்ணிட்டாரு விஜய்? அப்படி வச்சு செய்யறீங்க. அவருனா மனுஷன் கிடையாதா? ஏன் அரசியல் மாற்றத்தை தருதுக்கு அவர் வரக்கூடாதா? அவருக்கு தகுதி இல்லையா? எப்பேற்பட்ட உச்சத்துல இருந்து உதறி தள்ளிட்டு அரசியலுக்கு மக்களுக்காக அரசியல் பண்றதுக்கு வந்திருக்கிறாரு. அவரை இந்த மாதிரி கேவலமா திட்டுறீங்க, அசிங்கமா திட்டுறீங்க. மனுஷன் பாவமா இல்லையா? ரொம்ப மனசு புண்பட்டு போயிருக்கு. அதனால இத்தனை நாள் பொறுத்து இருந்தாரு. என்ன அசிங்க அசிங்கமா கேட்கிறாங்க, என்ன அசிங்க அசிங்கமா திட்டுறாங்க, நான் அப்படிப்பட்ட அரசியலை எடுக்க மாட்டேன், எனக்கு தெரியாதுயா, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா தெரியும், நான் அதை காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த எந்த அளவுக்கு புண்பட்டு இருப்பாரு. அந்த புண்பட்ட நெஞ்ச கோபத்தை வெளிக்காட்டி இப்ப என்ன பண்ணிருக்காரு, அந்த நெஞ்ச ஆத்தி இருக்கிறார். உண்மையிலேயே விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு சொல்லியிருக்கிறார். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. அதுல குறிப்பா சொல்ல போனா, மக்களுக்காக நான் நிப்பங்க, மக்களுக்காக நான் மக்கள் என்ன எந்த அளவுக்கு உச்சத்துல வச்சிருக்காங்க, அவங்களுக்காக நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கரூர்ல மட்டும் ஓடி போயிட்டாரு. ஏன் தான் தெரியல. சொல்லுவாரு. ஏன்னா நீங்க மக்களுக்காக நிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, கரூர்ல ஏன் அவர் ஓடி போனாரு, மக்களுக்காக நிக்கல, இங்க இருக்கிற ஈரோடுக்கு வந்திருக்கிறாரு, பக்கத்துலதான் இருக்கு கரூர், ஏன் அவர் அங்க போல, எல்லாரும் கேள்வி கேட்பீங்க. ஆனா அவரை கேட்பீங்களா? அவரை கேட்க மாட்டீங்க. எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, கேமரா முன்னாடி உட்காந்து கேட்பீங்க. இந்த வீடியோலாம் அவர் பாக்குறாரு போல இருக்கு. உண்மையிலேயே விஜய் அவர்கள் அவரை யாரெல்லாம் விமர்சிக்கிறீங்க, யாரெல்லாம் அவர் கேவலமா பேசுறீங்க, யாரெல்லாம் அவரை திட்டுறீங்க அப்படின்றத உட்காந்து பாக்குறாரு. பார்த்ததுனாலதான் என்ன பண்றாரு, இந்த மாதிரி பொங்கி எழுந்திருக்கிறாரு. இந்த மேட்டு இருந்து யாருமே விஜய் யாரை கேள்வி கேட்க கூடாது, யாருமே திட்டக்கூடாது சொல்றாரு. அவர் சொல்றத வச்சு பார்த்தா அப்படிதான் இருக்கு. என்ன யாருமே அசிங்க அசிங்கமா கேட்காதீங்க, என்ன யாருமே அசிங்க அசிங்கமா விமர்சிக்காதீங்க, எப்ப என்ன விமர்சிக்காதீங்கப்பா, நான் பாட்டுன்னு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கேன், என்ன அந்த வேலையை விடுங்க வேண்டியதானே, எதுக்கு நீங்க இந்த மாதிரி திட்டுறீங்க அப்படின்னு வார்ன் பண்ணி இருக்கிறாரு. இதுக்கப்புறம் யாருன்னா திட்டுனீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணி இருக்கிறாரு. ஆனா அரசியலுக்கு வந்துட்டா நீங்க பல பேருடைய வாயில தான் போவீங்க விஜயங்கண்ண. அதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. அவங்க பாட்டு விமர்சிக்கட்டும் அப்படி நீங்க கடந்து போக மாட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு கேட்க தோணும். மக்களுக்காக நிக்க தெரிஞ்ச உங்களுக்கு கரூர்லயா நிக்க தெரியல? ஈரோடு வரைக்கும் வந்த விஜய் அவர்கள் பக்கத்திலேயே இருக்கிற கரூருக்கு ஏன் போகல? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா அண்ணன் பதில் சொல்ல மாட்டாரு. பதில் சொல்ல தெரியாதுயா எங்களுக்கு. ஏயா எங்களை இந்த மாதிரி உசுரை எடுக்கிறீங்க, பொங்கி எழுவாருங்க. அப்புறம் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டீங்கன்னா, இதுல வேற இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அதாவது அரசு பள்ளிகளா இருக்கிறவங்க பாதியிலே படிப்பை நிப்பாட்டிட்டு போயிடுறாங்களாம். ஆனா இந்த கல்வித்துறை வளர்ச்சியில இந்தியா மாநிலங்கள்ல நீங்க ஒப்பிடும் பொழுது தமிழ்நாடு மாநிலம் மட்டும் எப்படி முதலிடம் வந்துருச்சு? எல்லாரும் பாதியிலே படிப்பு விட்டு போனா எப்படி முதலிடம் வரும்? அவர் சர்வே படி எல்லாம் பேசுறது போல இருக்கு. ஏன்னா இந்த அரசல் பரசலா பேசிப்பாங்கல்ல, இந்த டீ கடையில ரோட்டு முனையில அப்படி நிக்க வச்சு எல்லாம் என்ன பண்ணுவாங்க, திமுகவை திட்டணும் அப்படின்றதுக்காகவே எதனா ஒண்ணு பொய்யா பேசுவாங்க. எப்பா அங்க சரியில்லையாம்பா, எப்ப இது சரியில்லையாம்பா, அந்த மாதிரி நியூஸ வாங்கிட்டு வந்துதான் விஜய் அவர்கள் பேசுறாரு. உண்மையிலே சர்வே எடுத்துட்டு கல்வித்துறையில எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு கல்விக்குன்னு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கலனா கூட பரவாயில்ல, நாங்க கல்வியில சிறந்து விளங்குகிறோம் அப்படின்னு பட்டியல் சொல்லுது. ஆனா இந்த பட்டியல், சர்வே பட்டியலு கூட எடுத்து விஜய் அவர்களால பேச முடியல அப்படின்னு மொத்தம் மனசு வலிக்குது. விஜய் அவர்கள் அவர் மேல போடுகிற விமர்சனங்களுக்கு இந்த அளவுக்கு பொங்குறாருன்னா சொல்ற விஷயத்திலே உண்மை இருக்கணும், பொய்கள் இருக்க கூடாது அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரியல அப்படின்னு மொத்தம் மனசு ரொம்ப வலிக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஓகே, அது ஒரு புறம் இருக்கட்டும். அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா, ஏடிஎம்கேவை கடுமையா விமர்சிக்கிறார். உண்மையிலேயே ஏடிஎம்கேல இருக்கிற ஒவ்வொருத்தரும் பொங்கி எழுந்திருக்கணும். இந்நேரத்துக்கு யாருமே எழுக்கவே இல்லையே. எதுக்கு விஜய் விமர்சனத்துக்கு நீங்க இது பண்றீங்க? ஏன்னா விஜய் அவர்கள் சொல்றாரு, களத்துல யார் எங்களுக்கு எதிரா நிக்கிறாங்களோ, 2026 சட்டமன்ற தேர்தல களத்துல யார் நிக்கிறாங்களோ அவங்களதான் நாங்க விமர்சிப்போம். களத்துக்கு வராதவங்களையோ களத்துக்கு சம்பந்தமே இல்லாதவங்களையெல்லாம் நாங்க திட்டவே மாட்டோம். அதனால தயவு செய்து யாருமே ஏடிஎம்கே நீங்க திட்டாம இருக்கீங்க, பாஜக விமர்சிக்காம இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சொல்லிட்டாருல, நீங்க எல்லாம் களத்திலேயே இல்லையாம்பா, அதிமுகவும் பாஜகவும் களத்திலே இல்ல, நாங்க சேர்த்துக்கவே இல்ல. எங்களுக்கு களத்தில் நிக்கிறது சரியான போட்டியாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா
திமுக தான். அதனாலதான் நாங்க திமுக விமர்சிச்சுட்டு இருக்கோம். ஏன் நீங்க அதிமுக விமர்சிக்கல அப்படிலாம் கேள்வி கேட்க கூடாது. இதுக்கப்புறம் கேள்வி கேட்பீங்க, அதெல்லாம் கேள்வி கூட சொல்லி முடிச்சிட்டாருல. களத்துல இருக்கிறவங்களுக்கோ களத்துல சம்பந்தமே இல்லாதவங்களுக்கோ நான் பேசணும்னு அவசியம் இல்ல. என் டைம் நான் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. எதுக்கு பாஸ் நீங்க அதெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க? விட்டுடுங்க பாஸ். எங்களுக்கு அதிமுக ஒரு பொருட்டே இல்ல பாஸ். அதிமுக களத்திலே இல்ல பாஸ். அதிமுகவுக்கும் தேர்தல் களத்துக்கு சம்பந்தமே இல்ல பாஸ். பாஜகவுக்கும் களத்துக்கு சம்பந்தமே இல்ல பாஸ். எதுக்கு பாஸ் நாங்க விமர்சிக்கணும்? களத்துல நிக்கக்கூடிய ஒரே தகுதி அது திமுகவுக்கு தான் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இவ்வளவு கேவலமா அதிமுகவையோ பாஜகவையோ விமர்சி நான் பார்த்ததே இல்லைங்க. ஏன்னா நிறைய கட்சிகள் என்ன பண்ணுவாங்க, விமர்சிப்பாங்க. இதே திமுக அதிமுக விமர்சிச்சிருக்கு, அதிமுக திமுக விமர்சிச்சிருக்கு. கட்சிகளுக்குள்ள இந்த போட்டி பொறாமைகள் இருக்கதான் செய்யும். தேர்தல் வந்துட்டா யார் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்பு இருக்குல்ல, இந்த முனைப்புல கடுமையான விமர்சனங்கள் வைப்பாங்க, ஒவ்வொரு கட்சியிலும் வைப்பாங்க. ஆனா விஜய் ஒரு தேசிய கட்சியும் ஒன்றியத்துல அவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க, அந்த கட்சியும் மதிக்கல. இங்க பிரதான எதிர்கட்சியா இருந்திருக்காங்க, ஆண்ட கட்சியா இருந்திருக்காங்க, அந்த கட்சியை மதிக்கவே இல்லை. இவங்கள லிஸ்ட்ல இல்ல பாஸ். லிஸ்ட்ல இல்லாதவங்களுக்கு எல்லாம் எதுக்கு நாங்க டைம் கொடுத்து வேஸ்ட் பண்ணி அவங்கள நான் பேசி பெரிய ஆளாக்கணும்? அவங்கள விட்டு தள்ளுங்க. இங்க டிவிக்கு விசஸ் டிஎம்கே அப்படிதான் போட்டி அப்படின்னு படார்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் யாரும் ஏடிஎம்கே பத்தி விமர்சிக்கல. விஜய் வந்து ஏன் எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கல? ஏன் விஜய் வந்து அதிமுக விமர்சிக்கல? ஏன் விஜய் வந்து மோடியை விமர்சிக்கல? அமித்ஷா விமர்சிக்கல? மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சிக்கல? பாஜக விமர்சிக்கல? அப்படின்னு யாரை கேள்வி கேட்க கூடாது கூடாதுன்றதுக்காகத்தான் விஜய் அவர்கள் ரொம்ப தெள்ள தெளிவா சொல்லி இருக்கிறாரு. இப்ப புரிஞ்சுதுன்னு நீங்க ஏன் ஏடிஎம்கே பத்தி விமர்சிக்கல, எதுக்கு பாஜக பத்தி விமர்சிக்கல அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஆனா விஜய் அண்ணாவுக்கு வந்து ஓரளவுக்கு தான் பொறுத்துக்கிட்டு இருந்தாரு. இதுக்கப்புறம் வந்து பொறுக்கிற மாதிரிலாம் இல்ல. எல்லாத்தையும் கேள்வி கேட்பாரு. ஆட்சியாளர்களை எல்லாரையும் நாங்க கேள்வி கேட்போம். கேட்கறதுக்கு நாதி இல்ல நினைச்சிட்டீங்களா? எப்படிப்பா நீங்க சொல்லலாம் கேட்கறதுக்கு நாதி இல்ல? நான் இருக்கம்பா விஜய் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. மக்களுக்கு தீங்கு செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா பாஜக கூட தான், ஒன்றிய அரசும் தான். ஆனா நீங்க ஒன்றிய அரசு எதிர்த்து கேள்வி கேட்கவில்லையா? அவங்கள ஆட்சியாளர் தானே. ஓ இப்பதான் தெரியுது, பாஜகவுக்கு தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னு நினைக்கிறாரா? ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தம் இல்ல. நம்ம ஸ்டாலின் ஐயா சொல்லுவார்ல, எப்பவுமே தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு. அந்த விஷயத்தை இவர் வந்து விஜய் அவர்கள் சொல்றாரா அப்படின்னு இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா டெல்லிக்கு எப்பவுமே தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். அததான் விஜய் அவர்கள் சொல்றாரா, நாங்க தமிழ்நாட்டுல டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கிறோம், அதனாலதான் நாங்க வந்து டெல்லியோட பங்கு தமிழ்நாட்டுல நாங்க எடுத்துக்கிறது இல்லை, அந்த அர்த்தத்துல சொல்றாரா? ஒரே குழப்பமா இருக்கன்னு. நீங்க பாஜகவை விமர்சிக்க வேண்டாம். தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதிகளை, தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை ஒன்றிய பாஜக அரசு தடுக்குது. இத குறித்து நீங்க கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனா ஒன்றியத்தை பத்தி நான் கேட்கவே மாட்டேன், அப்படி ஒருவேளை கேட்டா எனக்கு ஃபியூஸ புடுங்கிடுவாங்க அப்படின்ற ஒரு பயத்துல விஜய் அவர்கள் பாஜகவை இல்ல ஒன்றிய அரசை கூட விமர்சிக்கிறதுக்கு தயாரா இல்லவே இல்லை அப்படின்றதுதான் திட்டவட்டமா தெரியுது. இவங்களுடைய ஒரே அஜெண்டா என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல திமுகவை விமர்சிக்கணும், பொய் பிரச்சாரங்களை சொல்லணும், திமுக மேல அவதூறுகளை சொல்லணும். இந்த ஒரு கேட்டசில தான் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க. இது விஜய் அவர்களுக்கு கை கொடுக்குமா அப்படின்றதும் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னொரு விஷயமும் சொல்லி இருக்கிறார். ஈரோடுல போயிட்டு கூட்டத்தை யாரு கூட்டுறது, யார் அங்க ஹீரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் தான். செங்கோட்டையன் என்னவோ கட்டி இருந்தது தாவேக்கா கரவேட்டி, பாக்கெட் உள்ள இருந்தது என்னவோ ஜெயலலிதா படம். இங்க எப்படி மிக்ஸ் பண்றாருன்னு நம்மளுக்கு தெரியல. இதே ஜெயலலிதாவால விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு கைய கட்டி வாய பொத்தி அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு அப்படின்ற வீடியோக்களும் இருக்கு. இப்போ ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக அவங்க சொல்லுவாங்கல்ல, சொன்னீங்களே செய்தீர்களா அப்படின்ற மாதிரி ஐயா விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு, செய்தீர்களா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பாணியும் கையில எடுத்திருக்கிறாரு. ஆயிரம் இருந்தாலும் செங்கோட்டையனை பகச்சிக்க முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல இன்னொரு ட்விஸ்டும் போட்டிருக்காரு. செங்கோட்டையன் போல நிறைய பேர் இங்க கட்சிக்குள்ள வருவாங்க, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவரு கட்சியை நடத்தி பலப்படுத்துறதுக்கு இவரால முடியல, கட்சி அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்து போறதுக்கு முடியல. அதனால பழைய அதாவது அதிமுக திமுகவில் இருந்த ஊறி இருந்த எல்லா நிர்வாகிகளும் தான் பக்கம் வாங்க, உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும், கடையை திறந்து வச்சிருக்கிற வந்து வியாபாரம் பண்ணுங்கப்பா அப்படின்னு விஜய் அவர்கள் கூவி கூவி கூப்பிடுறாரு. ஆனா யாரோ போறதுக்கு தயாரா இல்ல. ஆல்ரெடி செங்கோட்டை நாங்க போயிட்டு எப்படி சிக்கி சின்னாபினமா போயிட்டு இருக்கிறாரு, கூட நாங்களும் வந்து சிக்கி சின்னாபினமா ஆக வேண்டாம் அப்படின்னு நினைச்சாங்களோ என்னவோ, நாஞ்சில் சம்பத்தை கட் பண்ணி விட்டு இருக்கிறாங்க ஈரோடு மாவட்டத்துல. ஆக மொத்தம் ஈரோடுல போட்ட பிளான் விஜய்க்கு
ஃபெயிலியர் அப்படின்னு தான் இங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கு. இது அடுத்த கட்ட லெவலுக்கு எப்படி போக போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய் அவர்கள் அதிமுகவை தனக்கு போட்டியாகவே நினைக்கல, களத்துல அவங்க இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.